அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவை விட்டு விலகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் உங்களிடம் போலியான அன்பை வெளிப்படுத்திய நபரின் உண்மையான சுயரூபத்தை கண்டறிந்து அவர்களை விட்டு விலகக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனதிற்கு விரும்பியபடியே இல்லற வாழ்க்கை போன்றவை அமைவதோடு மட்டுமல்லாது நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உங்களை தவறாக யார் பயன்படுத்தியிருந்தாலும் பலரின் சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் அவற்றை விட்டு வெளிவரக்கூடிய வகையில் ஒரு உறவை உதறி தள்ளுவதால் உங்களுடைய வாழ்வை நிச்சயமாக மாறும். ஏனென்றால் அவர் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி சென்றிருக்க மாட்டார். பல தவறான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய உறவை விட்டு செல்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு. சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்பட்டாலும் கூட எதிர்காலத்தில் மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். இல்லம் தேடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் அஷ்டமத்தில் அவர் உச்சம் பெறுவதற்கு முன் விரைவாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராசியின் அதிபதியான குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான மாற்றம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.